ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாதக தபேதிக இடையே மோதல் ஏற்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாம் தமிழர் கட்சியினருக்கும் தந்தை பெரியார் திராவிட கழகத்திற்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. இன்று மாலையோடு பிரச்சாரம் முடிவடைய நிலையில் கட்சியினர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் நிலையில் தற்பொழுது நாதக தபேதிக இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விமர்சனம் மஹ்முல் அகமது வழங்க கேட்கலாம். மஹ்முல் அகமது, தற்பொழுது நாதக தபேதிக மோதல் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். ஈரோடு கிறிஸ்துவ தேவாலயம் முன்பு பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த போது நாம் தமிழர் கட்சியினருக்கும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்திற்கும் ஏற்பட்ட பிரச்சனையில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடும்பவனம் கார்த்தி உட்பட 4 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் ஈரோடு நகர காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போல தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்த 4 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது ஒரு குறிப்பிடத்தக்கதாக நம்ம பார்க்குறோம். என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா, நாம் தமிழர் கட்சியினர் கிறிஸ்துவ தேவாலயம் முன்பாக பிரச்சாரம் மேற்கொண்ட இடத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் துண்டு பிரசுரங்கள் வழங்கியதில் ஏற்பட்ட பிரச்சனையில் ஒருவர் தாக்கி கொண்டு பெரும் பரபரப்பு நிலவியது. இந்த பரபரப்பில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பகுதியில் நேற்று தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் சீமானுக்கு எதிராக துண்டு பிரசங்களை வழங்கினர். இதனால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. ஒருவர் தாக்கி கொண்டனர். சீமானுக்கு எதிராக துண்டு பிரசுரங்களை வழங்கி வந்த தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினரை நாம் தமிழர் கட்சியினர் சென்று ஈடுபட்டதால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுது. இதனைத் தொடர்ந்து ஈரோடு நகர காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியினர் வேட்பாளர் புகாரின் பேரில் கொலை மிரட்டல் விடுத்தல், கெட்ட வார்த்தை பேசுதல், கையால் அடித்தல் உட்பட 143 பிரிவு உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போல தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்த ஜாஃபர் கொடுத்த புகாரின் பேரில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி இடும்பவனம் கார்த்தி, பெஞ்சமின், சாலமன், வஹாப் உள்ளிட்ட 4 பேர் மீது அதே 3 பிரிவுகளின் கீழ் ஈரோடு நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மொத்தம் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரச்சனையில் 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க பார்க்கப்படுகிறது. நேற்று இந்த தேர்தல் காலத்தில் இவ்வாறான ஒரு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என்பது ஈரோட்டிலேயே இது முதன்முறை என்பதையும் நம்ம பார்க்கிறோம். ராம்குமார். மஹ்முல் அகமது, தகவலுக்கு நன்றி.